நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. ராக்ஃபெல்லர்னு ஒரு மிகப்பெரிய வயதானவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு பத்திரிக்கைக்காரர் கேட்குறாரு, உங்களுக்கு வயது 89 வயசு ஆகுது, இன்னும் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே, உங்களுக்கு தான் அவ்வளவு செல்வங்கள் இருக்கேன், நீங்கள் பேசாமல் நிம்மதியாக இருந்து சாப்பிட்லாமே அப்படின்னு ராக்ஃபெல்லர்கிட்ட கேட்டதுக்கு, அதுக்கு ராக்ஃபெல்லர் சொல்கிறாரு, அந்த ஏரோப்ளேனை காமிக்கிறாரு, இந்த ஃப்ளைட்டு திடீர்னு என்ஜின் கோளாறாகி நின்றுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னொன்னே கீழே விழுந்து எல்லாரும் இறந்துருவான். ஏன் அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அது தொடர்ந்து இயங்கிறதுனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நான் வீட்டில் வேலை இல்லைன்னு உக்காந்தேன்னா எப்படி இன்ஜின் கோளாறான விமானம் கீழே விழுந்து எரிஞ்சிருமோ அதே மாதிரி நானும் இந்த மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுவேன். உழைத்து கொண்டே இருப்பவன் தான் உயிரோடு இருக்கிறான். அதனால தான் ராக்ஃபெல்லர் ஆகிய நான் 89 வயதிலும் இன்னும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்னுடைய உழைப்பும் மன வலிமையும்னு அன்னைக்கு அந்த ராக்ஃபெல்லருங்கிற அறிஞர் சொன்னார். இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு பிறந்த நாள் அன்னைக்கு கேட்குறாரு. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 60 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற 23 வயது இளைஞன் அப்படின்னார். எப்போ? 83 வயசில் சொல்கிறார். 60 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற 23 வயது இளைஞன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மன வலிமை வேணும். பாரதியாருடைய பாட்டை எடுத்துக்கிறீங்க, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா. எடுத்தோன்னே என்ன சொல்கிறாருன்னா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய், களி படைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோழினாய். இது 4மே உடல் வலிமை சம்பந்தப்பட்டது தான். நல்ல உடல் வலிமை உள்ளவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன். இன்னைக்கு உடல் வலிமை யாருக்கு நல்லா இருக்க, உடல் நலம், அவன் தான் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. ஆனால் சில பேர் ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிப்பான். ஆனால் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தா, காலையில் 2 கோதுமை ரொட்டி, 10 மணிக்கு 1 டம்ளர் பால் சக்கரை இல்லாமல், மத்தியானம் உப்பு இல்லாத கஞ்சி, 3 மணிக்கு 1 டம்ளர் சக்கரை இல்லாத பால், ராத்திரிக்கு 1 டம்ளர் பால், ஒரு வாழைப்பழம். ஒரு நாளைக்கு 20 லட்சம் சம்பாரிச்சிட்டு 15 ரூபாய்க்கு தான் திங்கிறான். இவனுக்கு பேர் பணக்காரனா? ஆனால் நல்ல உடல் நலம் உள்ளவன் காலையில் இட்லியும் கோழி குழம்பும் 10 இட்லி திங்கிறான், உடம்பு நல்லா இருக்குது. மத்தியானம் பிரியாணி 2 1/2 பிளேட்டு, சுக்கா வறுவல், சிக்கன் 65 அடிக்கினா 2 பிளேட்டு, ஒன்றும் செய்யலை. தான் விரும்பியதை உண்கின்ற அளவிற்கு உடல் நலம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன். வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? உங்களுக்காக ஒரு பாடல். தீத்தெரித்திட 1 2 3 4 கவி புனைந்திடு, தேன் மழையினில் வா நனைந்திடு, சபதங்களடு சரித்திரம் தொடு, பட்டி காட்டில் பறந்த படிக்க வச்சு ஆளாக்கிய சொந்த நாட்டை மறந்த, ஃபாரின் போய் பணமா கறந்த, ஸ்விட்சர்லாந்து பேங்கில் கூட அக்கௌண்ட் திறந்த சகா, நீ ஒரு நாள் என்ஜாய் பண்ணும் துட்டு ஏழைக்கு இங்க மந்த்லி பேமெண்ட் தெரியுமா சகா, உன் கோட்டுக்குள்ள 3 பேனா இருந்தா கூட திருட்டு என்று புரியுமா, வாழ வைத்த நாட்டுக்காக வா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், சேவை செய்யலாம், நம் ஹீரோ அப்துல் கலாமோட சேர்ந்துக்கலாம், சாதிக்கலாம், பட்டி காட்டில் பிறந்த நாடி நரம்பில் முறுக்கேறட்டும், நல்ல நல்ல திட்டம் சேரட்டும், கோடி கோடி இதயம் பூக்கட்டும், நம் கொள்கை பெற்ற வெற்றி உலகம் கேட்கட்டும், தீத்தெரித்திட மனதினை தொடும் பாரதி போல் கவி புனைந்திடு, தேன் தமிழ் ஹிப்ஹாப் இசை எனும் தேன் மழையினில் வா நனைந்திடு, தக்கத்திமை தக்கத்திமை என நடனங்களிடு, சுயநலம் விடு, தாய்மண்ணை உன்னை நான் வரவேன், சபதங்களிடு சரித்திரம் தொடு, புக்ஸ், ஸ்காலர்ஷிப், சைக்கிள், லேப்டாப் என கல்வி உதவி தந்தது இந்த நாடு, ஃபாரின் போன கொஞ்ச நாளில் நன்றி மறந்து கேட்குறியே கிரீன் கார்டு, பெட்
பெற்றெடுத்த அன்னை ஏழை என்பதற்காக நீ அவரை விட்டு விட்டு எங்கோ போகலாமா? தாயின் புடவை கிழிந்திருக்க காதலிக்கு பட்டு சேலை கொடுக்கிறாயே, இது நியாயம் தானா? திரைக்கடலோடி திரவியம் தேடு, தப்பே இல்ல தப்பே இல்ல. தேடிய பொருளில் உன் ஊருக்கு நன்மை செய்யாவிட்டால் தின்ன சோற்றில் உப்பா இல்ல. வா வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத பாரதமாய் மாற்றலாம், கொடியேற்றலாம். நம் ஹீரோ அப்துல் கலாமோடு சேர்ந்துக்கலாம், சாதிக்கலாம். பட்டி காட்டல் பறந்த நாடி நரம்பில் முறுக்கேறட்டும், நல்ல நல்ல திட்டம் வந்து சேரட்டும். கோடி கோடி இதயம் பூக்கட்டும், நம் கொள்கை பெற்ற வெற்றி உலகம் கேட்கட்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை அளித்த நடுவர் ஐயா அவர்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் என் இறைவனுக்கும் என் சிரம் தாழ்த்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த சபரி வெங்கட்டை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையருக்கு உண்மையிலே உங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்கணும். அருமையாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு நம்பிக்கையுள்ள குழந்தை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். உண்மையிலே பேரறிஞர் அண்ணாவை பார்த்து இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு கேட்டப்ப சொன்னார், ஏழையின் சிரிப்பில், உழைப்பவன் வியர்வையில், மழலையின் சிரிப்பில், வறுமைக்கு பயன்படும் செல்வத்தில், விஞ்ஞானியின் சிந்தனையில், அறிவாளியின் பார்வையில் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அண்ணா இருந்திருந்தா இன்னொரு வரியை சேர்த்து எழுதியிருப்பார். விஞ்ஞானியின் சிந்தனையில், அறிவாளியின் பார்வையில், ஏழையின் சிரிப்பில், சபரி வெங்கட்டின் நம்பிக்கையில் என்று எழுதியிருப்பார். ஒரு மாற்றுத்திறனாளியின் நம்பிக்கையில் என்று எழுதியிருப்பார். ஐயா, நான் எத்தனையோ வாழ்க்கையில் சாதிச்சிருக்கிறேன் தான். ஆனால் என் உடல் வலிமையினால் நான் இழந்தது கொஞ்சம் இருக்குது. உடல் குறைபாட்டினால இழந்தது நிறையா இருக்குது. ஆரம்பத்திலே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டேன் நான் நிறைய விஷயத்த. ஆனால் பகல்லெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ராத்திரி போய் படுத்துட்டு இருக்கும்போது தான் தெரியும், டேய் நம்ம என்ன நினச்சோம், நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத ராத்திரியில் தாங்க தெரியும். ஐயா, உங்களோட தோஸ்து வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், யாரும் தெரியுங்களா? எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ யாரை நினச்சி சொல்கிறேன்னே புரியலையா ஐயா? நீங்கள் பேசியே சிரிக்க வச்சுருவீங்க எல்லாத்தையும். அவர் என்ன பண்ணுவார், ஆக்ஷன் காட்டியே சிரிக்க வச்சுட்டு இருந்தார். யாரு? நம்ம சார்லி சாப்ளின் தாங்கய்யா. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? அவருக்கு மழை பெய்யும் போது நடந்து போகிறது ரொம்ப பிடிக்குமா, அப்போ தான் அவர் அழுகிறது வெளியே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்கய்யா. அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது எல்லாத்துடைய வாழ்க்கையுமே. நாங்கள் வெளியே சொல்கிறது இல்லை, உடல் வலிமை குறைபாட்டினால என்னென்ன பண்ணுறேங்கிறது இங்கே காட்டிக்கல, அவ்வளோதான். வள்ளுவர் அழகாக சொல்லுவார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வுன்னு. உயர்வுங்கிறது உள்ளத்தை வச்சு தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் பாருங்க. வெள்ளம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து அந்த தண்ணியில் வளரக்கூடிய மலர்கள்லாம் மேலேயே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு. அதை தாங்கி பிடிக்கிறது அந்த தண்டு தானுங்கய்யா. அந்த தண்டு மட்டும் இல்லைன்னு வைங்க, அதெல்லாம் என்னைக்கோ கரையோருங்க இருக்குது. அதனால தாங்கய்யா வாழ்க்கையில் பெரிதும் வெற்றி பெற உதவுவது உடல் வலிமையேன்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கோங்க. ஐயா, இன்னைக்கு பெண்களையும் இந்த கண்ணாடியை மட்டும் பிரிக்கவே முடியாதுங்க ஐயா. நாங்கள்லாம் எப்படின்னா, காலையில் எந்திரிக்கும் போதே எங்களுக்கு அப்படி முகத்தை அப்படி ஹாயாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு கண்ணாடி வேணும். ஏன்னா காலையிலே நாங்கள் எந்திரிச்ச உடனே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு முகம் பார்க்குறதுக்கு கண்ணாடி வேணுங்கய்யா. இவ்வளோ ஏங்கய்யா, ஒரு ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் அப்படின்னா மத்தியானம் நம்ம அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னோன்னா ஃபேர்னஸ் க்ரீம் போட்டு, பவுடர் போட்டு, அதுக்கு ஃபவுண்டேஷன் க்ரீமெல்லாம் போட்டு, டச்சப் பண்ணி, லிப்ஸ்டிக் போட்டு, தலை சீவி, பூ வச்சு, இத்தனையும் முடித்து அந்த ரிசப்ஷனுக்கு போனால் லைட்டாக நம்ம ஃப்ரெண்டுக்கு வயிறு எரியும். ஆஹா, இப்படி வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை யோசிப்பார், ஐயையோ நம்ம கொஞ்சம் லேட்டாகவே இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் இறங்கியிருக்கலாமோ அப்படின்னு. இப்படி இருக்கிற தலைமுறையில் பிறந்தவதாயா நான். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கண்ணாடியில் என் முகம் எப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைங்கய்யா. ஆனால் அந்த தேர்வு முடிவுகளுக்கு அப்புறம் அந்த பேப்பரில் என் முகத்தை இந்த உலகமே பார்த்தாங்க ஐயா. என்னுடைய மன உறுதியினால் என்னோட கல்லூரியில் சேர்ந்தேன். அங்கேயும் சும்மா இல்லை, தோல்விகள் என்னை துரத்திச்சு. என்னுடைய தோல்விகளையெல்லாம் நான் துச்சமாக நினச்சி என்னுடைய பட்டப்படிப்பை
74% வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனோட நான் வெளியே வந்தேங்க ஐயா. பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து எப்போவுமே மற்ற சக மாணவர்கள் கூட சேர்ந்து உட்காந்து தான் நான் படிப்பேன். என்னை என்றைக்குமே தனிமைப்படுத்திக்கணும்னு நான் நினச்சதே கிடையாதுங்கய்யா. அங்கேருந்து ஒரு ஆசிரியர் நடந்து வந்து எனக்குன்னு ஒரு தனி இருக்கை போட்டு அந்த இருக்கையில் என்னை மற்ற மாணவர்கள்கிட்ட இருந்து எழுப்பி என்னை அந்த இருக்கையில் அமர வச்சாங்கய்யா. இதையே தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த செயல் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த சம்பவத்தை நான் இப்போ வரைக்கும் மறக்கலை, இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கலை. ஏன்னா அந்த ஆசிரியருடைய அலட்சியம் தான் இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியர் ஆகணுங்கிற லட்சியத்தை எனக்குள்ள விதைச்சிருக்கேங்க ஐயா. பொதுவாக எங்களை மாதிரி இருக்கிறவங்கள துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க ஐயா. ஆனால் நான் சொல்லுவேன், உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி நான் தான் ஐயா. ஏன்னா தோழர்கள்னா தோள் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆனால் எனக்கு உயிரையே கொடுப்பாங்க ஐயா என் தோழர்கள். அவங்கெல்லாம் நான் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக என்னுடைய சுமையை அவங்கெல்லாம் தன்னுடைய சுமைகளாக நினச்சாங்க ஐயா. அதனால தான் நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்று ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஐயா, வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு மன உறுதி தான் அவசியம் அப்படிங்கிற தலைப்பில் கண்ணதாசர், வைரமுத்து, பாரதிதாசன் யாருமே சொல்லாத கவிதையை இப்போ நான் இங்கே சொல்ல போகிறேங்க ஐயா. சொல்லட்டுமாங்க ஐயா? சொல்லுங்கம்மா. மனிதா, நீ உன் வாழ்வின் அனுபவங்களை அனுபவித்துப்பார். நீ உன் வாழ்வின் அனுபவங்களை அனுபவித்துப்பார். பிறர் உன்னை நேசிப்பதை விட நீ உன்னை நேசித்துப்பார். நீ கண்ட சுமைகளெல்லாம் சுகங்களாகும். நீ கண்ட துயரங்களெல்லாம் உன்னை ஒரு வானளவிற்கு உயரச் செய்யும். மனிதா, நீ உன் தோல்விகளை எதிர்த்து போராடு. நீ உன் தோல்விகளை எதிர்த்து போராடு. அதனால் நீ எங்குமே பெறுவாய் நல்ல பாராட்டு. இறுதியா நான் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எல்லார்கிட்டையும் கேட்டால் நிதானமே பிரதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லவா, இரத்த தானமே பிரதானம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் இரத்த தானம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் மாற்றுத்திறனாளியான நண்பர்களே, நமக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு எல்லாரும் கொடுத்தது போதும், இனிமே நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். உடல் வலிமையா மன வலிமையா வாழ்வில் வெற்றி பெற சொல்லணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய பாட்டைத்தான் திரும்ப சொல்லணும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இதுதான் பல்லவி. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. யார் சொன்னார்? பாரதியார். முதல் வாக்கியமே ஓடி விளையாடு பாப்பான்னார். எடுத்தோன்னே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு பாப்பா, கொப்பா மாட்ட கேட்க வாயில் ஊட்டிக்க பாப்பா, பேப்பரில் போஸ்ட் கொடு பாப்பா, கலெக்டர்கிட்ட மெடல் வாங்கு பாப்பா சொல்லலையே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எப்படிப்பட்ட பாட்டு! காரணம், அந்த விளையாட்டு உடல் வலிமை இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு தேவைப்படுதா இல்லையா? இன்னைக்கு உடல் வலிமையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வாழ முடியுமா? மன வலிமை வேணாமா அப்படின்னு யார்? நான் கேட்கல, இன்னொரு குரூப்பு கேட்குது. உடல் வலிமை ரொம்ப முக்கியம்தான். இன்றைக்கி உடல் வலிமை எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு வேறு நான் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தன் படுத்திருக்கான் ஆஸ்பத்திரியில், ஐசியூவில் படுத்திருக்கான், மூக்கில் டியூப்பை சொருகி வாயில் ஆக்சிஜன் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்பு 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 அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, வாமாப்பில் பிரியாணி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு. டேய்,
மூக்கு பாலே வாய் வழியை மூக்கு டியூப் வழியாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படிரா பிரியாணி சாப்பிட முடியுமா? அந்த நேரத்தில் அவனுக்கு பிரியாணி சாப்பிடணும்னா உடல் வலிமை அவனுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஒரு சாப்பாட்டுக்கோ நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ ஒடியாடுறதுக்கோ அவனுக்கு இயங்குவதற்கு உடல் வலிமை மிகவும் அவசியம். நல்ல உடல் கட்டு உள்ளவன் பாருங்க, அவன் பார்க்கறதுக்கே அவனை 2 பேர் திரும்பி பார்ப்பான். அதனால தான் தம்பி சொன்ன அந்த போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் சைலேந்திர பாபு சொல்கிறாரு, நிற்கும்போது நிமிந்து நில்லு, உட்காரும்போது நிமிந்து உட்காரு அப்படிம்பார். சில பேர் ஃபோட்டோவில் நிற்கிறத பார்த்தா இப்படியே தான் இருப்பான். ஃபோட்டோவில் நிற்கிறது கூட அப்படி கம்பீரமாக நிற்கணும். நடந்து வர்றப்ப நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்மையோடு நடந்து பாருங்க, உங்களை உலகமே திரும்பி பார்க்கும். அப்படிப்பட்ட அந்த உடல் வலிமை ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். அதுக்காக உடல் வலிமையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியுமா ஐயா? இன்றைக்கி உடல் வலிமையை இழந்தவர்கள் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை. வின்சன் சர்ச்சில் அவர் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே இந்த உலகத்தையே ஆட்டி படைத்த அமெரிக்க அதிபர் வின்சன் சர்ச்சில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் எழுந்து நடக்க முடியாது, ஆனால் உலகமே அவரை பார்த்து பயந்தது. காரணம் அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு மன வலிமை. இன்னைக்கு உழைப்பை மதிக்காமல் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி போகிறவங்கள, உழைப்பை மதிக்காமல் அதிர்ஷ்டத்தையும் கடவுளையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. நம்பிக்கையோடு உழைப்பவர்களை கடவுள் தேடி அவர்களுக்கு உதவி செய்வார். காரணம், வெறும் உழைப்பே இல்லாமல் கடவுளை தேடி போகிறவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. நம்பிக்கையோடு உழைப்பவர்களை கடவுளே தேடி வருவார்னு விவேகானந்தர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் போதும். உடல் வலிமையா மன வலிமையா? ஒரு மரத்தில் ஒரு ஆள் தொங்கிட்டு இருக்கான், மாட்டிக்கிட்டான். அந்த கிளையை பிடிச்சிட்டு தொங்கி கத்துன்னு கத்துறான். கீழே ஒருத்தர் நிற்கிறாரு, ஐயா மரத்தை பிடிச்சி தொங்குறேன், கீழே விழுந்து செத்துறேன் போல இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் 3 கல் எடுத்து ஓங்கி அடிக்கிறார் அவனை. ஐயா காப்பாத்தியானா அடிக்கிறீ ஐயா அப்படின்னு அடி வாங்க வாங்க அவன் மேலே ஜம்ப் பண்ணி உறுதியான கிளையை ஜம்ப் பண்ணி போய் பிடிச்சி பெரிய மரத்தை பிடிச்சிக்கிட்டான் இரிக்க. இன்னொருத்தன் பக்கத்தில் தொங்கிட்டு இருந்தான், அவனும் கத்துனான். அவனை ஒன்றுமே சொல்லலை. அவன் பிடிச்சிருந்தது ஒரு சின்ன கிளை, அது கொஞ்சம் கொஞ்சமாக முறிஞ்சு கீழே விழுந்து இறந்துட்டான். அப்போ கீழே அவன் இறங்கணுன்னு அந்த கல்லை கொண்டு அடித்தவர்கிட்ட கேட்டான். உதவின்னு கேட்டப்ப என்னை கையை பிடிச்சி இறக்காமல் கல்லை கொண்டு ஏன் அடிச்சிங்கன்னு. நான் உனக்கு கல்லை கொண்டு அடிக்க நீ அந்த சோதனையை தாங்க முடியாமல் அடுத்த உயரத்துக்கு நீ தவ்வி போவ. இன்னைக்கு உயரமான உறுதியான கிளையை பிடிக்க வைப்பதற்கு காரணமே நான் கொடுத்த அந்த கல்லடி தான் உன்னை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு உயர்த்தி காட்டியது. ஆனால் அந்த கல்லடி படாதவன், மென்மையான கிளையை தொங்கிட்டு இருந்தவன் கீழே விழுந்து இறந்து போனான். ஆனால் இந்த வாழ்க்கையில் அடிபடுவதற்கு, அந்த அடியை தாங்குவதற்கு உடல் வலிமை மட்டும் இருந்தால் போதாது, மன வலிமை இருந்தால்தான் ஒரு மனிதன் உடல் வலியை கூட தாங்குவதற்கு. மனதில் யாருக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆற்றல். மனிதன் மகத்தானவன் என்ற வார்த்தையை உருவாக்குவதே அவருடைய உடல் பலத்தை வைத்தல்ல, மனபலத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய ஆற்றல் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி, வாழ்க்கையில் வெற்றி பெற உடல் பலத்தை விட மனபலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று சொல்லி, இங்கே பேசிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் மிகப்பெரிய மனபலம் அடைத்ததால் தான் இங்கு பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த வாகனத்தில் அந்த மாற்றுத்திறனாளிகள் இசைக்குழு மாதிரி நடத்திக்கிட்டு ரோட்டில் உண்டியல் எடுத்து அவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த பேச்சரங்கத்தின் வாயிலாக இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஒவ்வொரு ஊரிலும் இந்த வேன்களில் பாட்டு பாடி பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் அந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்து
அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக அந்த நிலையிலிருந்து உயர்த்துங்கள் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு இந்த பேச்சரங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைத்து, ஒரு மனிதன் வெற்றி பெற பெரிதும் தேவை மனபலமே 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 என்று சொல்லி இந்த பேச்சரங்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.